பள்ளி மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடும் போது மாணவன் ஆசிரியரிடம் கேட்ட கேள்வியால் அரங்கமே சிரிப்பில் ஆழ்ந்தது. திருவாரூர் அருகே உள்ள அம்மையப்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மற்றும் உயரதிகாரிகள் பார்வையிட்டனர். அதைத் தொடர்ந்து அப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடினார். அதில் ஒரு மாணவன் எழுந்து, திருவாரூரில் வெள்ளம் வந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க மேடம் என்று கேட்க அந்த அரங்கமே கலகலப்புக்குள்ளானது. அப்போது பதிலளித்த அவர், நமது மாவட்டத்தை பொறுத்தவரை மழைநீர் வடிகக்கூடிய சூழ்நிலைதான் இருக்கிறது. எந்தவித சேதமும் பெரிதாக இல்லை. இருப்பினும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று இது குறித்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள். மேலும் ஏதேனும் பாதிப்பு என்றால் அதை சரி செய்வதற்கான அனைத்து வித பணிகளும் செய்யப்பட்டு வருவதாக ஆட்சியர் பொறுமையுடன் விளக்கம் அளித்தார். திருவாரூர் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்மளுக்கு இப்போ டிசாஸ்டர் அப்படிங்கிறது எப்ப வேணா நடக்கக்கூடிய விஷயம். இது ப்ரெடிக்ட் பண்ணி நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ நேற்று நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் இருந்த மழையே அதிகப்படியான மழை தான். திருவாரூர் தாலுக்காவே பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருந்தது. ஸோ மழை அதிகமாக பெய்யுது அப்படின்னா அதில் முக்கியமாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறது பள்ளமாக இருக்கிற தெருக்களில் தண்ணி, பள்ளமாக இருக்கிற வீடுகளுக்குள்ள தண்ணி போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம அட்ரஸ் பண்ணுறது மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இயல்பா செயல்படுறதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ, ஸோ தண்ணியை வடிய வைக்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கும்.